அதாவது வட்டத்தினுடைய சுற்றளவை கண்டுபிடிப்பதற்கு 2 பையார் என்று சொல்வார்கள். அதே போல பரப்பளவுக்கு பையார் ஸ்கொயர், அந்த எலிமெண்ட்ரி மேத்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த பையனா 22/7 அப்படின்னு வந்தது. உடனே எனக்கு ஆச்சரியம், 22/7 எப்படி அழகா ஒரு சர்க்கிளை போட்டு பரப்பு கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரிந்து கொண்டு எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்கு கிராமம், எங்கள் சேர்மன் சொன்ன மாதிரி கிராமத்தில் எதுக்கு தச்சர் மர வேலையெல்லாம் செய்யும். அவர்கிட்ட நான் போனேன். போயிட்டு மாமான்னு கூப்பிட்டுக்கோம். கிராமத்தில் அந்த ஜாதி வித்தியாசம்லாம் கிடையாது, எல்லாம் வந்து அதிகமாக இருந்துச்சு. அவர் மாமா நீங்கள் இந்த சக்கரை செய்கிறீங்களே அதுக்கு பை தெரியுமா உங்களுக்கு? பை தெரியாது, எப்படி நீங்கள் சக்கரை செய்யுங்க? பையாவது போடா அப்படின்னா இப்போ எப்படி செய்வீங்க? அது ஒன்றும் இல்லை, விட்டமோ 7 செய்து திகவேற 4 செய்து சட்டரை நட்டி செய்தால் தெற்படும் சுற்றுதானே அப்படின்னு ஒரு சுற்று சொன்னார். அப்புறம் உட்காந்து நான் பார்த்தேன், விட்டம்ன்றதை 7ஆவது அதே போல 4 மடங்கு சேர்த்து 2ஆவது இருக்குன்னா 2 பையார் தான் வருது. அப்படின்னா சரி, பரப்பளவு எப்படி சொல்லுவீங்க? வட்டத்தரை கொண்டு விட்டத்தரையாகி சட்டனை தெரியும் குழியினார். குழினா பரப்பு எல்லாருக்கும் தெரியும். வட்டத்தரைன்றது 2 பையார்ல பாதி பையார், விட்டத்தரைன்றது 6, பையாரை 6 இருக்குன்னா பையார் ஸ்கொயர் பரப்பளவு. ஒரே ஆச்சரியம், இது எப்படி தெரியும் உங்களுக்கு? தாத்தா சொல்றது. இன்னும் உனக்கு என்னென்ன வேணும், முக்கோணம் வேணுமா, அது வேணுமா, இது வேணும். அது ஆச்சரியமானது. அப்போ எனக்கு ஒரு புள்ளி விட்டது, நமக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு, நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் போகிறதுன்ட்டு. பின்னால படிக்கும் பொழுது நமது ஐயா சிலம்புலியார் போன்ற தமிழாசிரியர்கள் வந்து எனக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க. நம்ம இப்படிதான் இருக்கு, இது படிச்சு பாருங்க. முந்தை இருந்து நட்டோர் கொடுத்து நஞ்சு முருகன் நனினாக இருந்த மாதிரியான நம்ம வாழ்க்கை இருக்கு. புகழின் உயிரை கொடுத்தவர் பழியின் உணவோடு பிள்ளைகளும் கொள்ளலர் அப்படின்னு புராணம் சொல்லுது. அது அப்படிப்பட்ட பாரம்பரியமிக்க நம்ம நாடு இது. இதுக்கு ஒரு இது இருக்குன்றத சொன்னாங்க. பின்னால மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவர் ஒரு காலத்தில் 1981 உலகத்திறன் மாநாடு நடத்தினார். அந்த உலகத்திறன் மாநாட்டை ஒட்டி லெமோரியா கண்டம்னு ஒரு படத்தை வெளியிட்டு ஐயாவில் அவங்க இருந்தாங்க டைம். அதை கலைவாணத்தில் வெளியிடும் போது நான் பார்த்தேன். அப்போ அந்த ஆயுசிகம் எழுதி பாண்டியன் அந்த கடல் கொண்டு போகும்போது அந்த 12 கோட்டத்து பக்துரை ஆற்றுடன் தன்முறை அழித்தத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயம் கொண்டு தென்திசை ஆண்டு தென்னவர் வாழி என்று சிலப்பதிகாரத்தில் வரிகள் படி அவன் வந்து இந்த சுனாமி அடித்த உடனே பொன்னியும் பொருளையும் மற்ற நிறைவுகளை விட்டுவிட்டு அந்த தமிழ் ஓலைச்சுவடிகளை சுமந்து கொண்டு கடலில் நீந்தி காலால் நடந்து இப்போது இருக்கிற மதுரைக்கு வந்தான் என்று அதை நல்ல முறையில் அந்த பானையில் அழகாக காண்பித்தார். அப்போ திரும்ப அந்த தானம் எழுது அந்த அதன்படி பார்க்க போனால் அப்புறம் வந்து மற்றதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சான். கேட்க பிள்ளை அவங்க எழுதுறது எல்லாம் தமிழோட வரலாறு படிக்கும் பொழுது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கான்னா இல்லை. அதை தான் அங்கே சிவநாதன் அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியுது அகச்சார்பு புறச்சார்புன்னு எடுத்துக்கொண்டால் நமக்கு தெரிவது முதல்ல இருக்குது இலக்கியம். இலக்கியத்தில் எல்லாம் இருக்கு. இப்போ இருந்தாங்க, சங்கம் ஆரம்பிச்சாங்க, போனாங்க, அப்படிலாம் இருக்கு. இன்னும் கேட்டால் இப்போ இந்த சங்கங்கள்லாம் 4449 வருஷம் 449 புலவர்கள் இப்படி இருக்கும்போது எனக்கு கிண்டலாக இருக்கு. இதெல்லாம் நடந்துருக்குமா சும்மா உதாரி அப்படின்னு. ஆனால் இப்போ சங்க வரலாறு, தமிழ் சங்க வரலாறு ஒன்று புதுசாக புக்கு இருக்காரு. அவர் சிவபெருமானதெல்லாம் உண்மைதான். அப்போல்லாம் படம் எடுத்துக்கிறாங்க. 3 கண்டங்கள் வந்தாங்க, அவங்களெல்லாம் இருந்தார்கள், ஒரு புதிவான முறையில் கொண்டு எழுதியிருக்கிறாங்க. அப்படி அந்த சங்கங்களுடைய வரலாறுகள் எல்லாம் தெரிந்து கொண்ட ஒரு நேரத்தில் அந்த உலகத்தமிழ் மாநாட்டு அந்த லெமோரியா கட்டத்தை பார்த்த உடனே ஒரு எண்ணம், இது என்னவா இருக்குன்னு படிக்க ஆரம்பிச்ச ஒரு பாடு உள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நமக்கு கிடைத்தது இலக்கிய சாதனை. ஆனால் அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் அதுக்கு கூட வந்து கல்வெட்டு போன்ற மற்ற சாதனங்கள் தேவை. ஆனால் தமிழகத்தில் அந்த பதிவு செய்யாத ஒரு பழக்கம் இருந்த காரணத்தினால் நமக்கு ஆதாரங்கள் இல்லை. இருந்த ஆதாரங்கள் கடல் கொடுக்கப்பட்டு இருந்த மக்களும் கடலில் அழித்து விட்டார். அப்போ கல்வெட்டு தான் இருக்கும். அப்போ அந்த கோவில்களில் இருக்கிற கல்வெட்டுகள் இன்னைக்கு எக்கச்சக்கமான தகவல்கள் நமக்கு. உதாரணமாக எடுத்துக்கிட்டா ஸ்ரீரங்கத்தில் கோவிலோட செப்பேடுகள், திருவரங்க செப்பேடுகள் கோயில் அதில் ஒரு தகவல் இருக்கு. நான் பார்த்தேன்.
ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன்னு ஒரு அரசன் பாண்டியன் தான். அவன் அந்த ஸ்ரீரங்க பெருமாளுக்கு ஒரு போரில் ஜெயித்தால் தன்னுடைய பட்டத்து யானையினுடைய எடைக்கு ஈடாக தங்கம் பொருள்லாம் கொடுக்குறான்னு பிரார்த்தனை. அப்போ ஜெயிச்சிடறாங்க. அப்போ வரும்பொழுது யானை எப்படி எடை போடுறது? அது ஒரு சுமாரா ஐயாவை தான் தெரியும். 11ஆம் நூற்றாண்டு மாதிரி இருக்காங்க. யானை எடை போடுறது கோயிலூர்கள் ஒரு பெரிய பரிசல் செய்து உள்ளிடத்தில் அந்த காலி பரிசலை மிதக்க வைத்து சைடில் வந்து மார்க் பண்ண வாட்டர் லெவலை மார்க் பண்ணிட்டு திரும்பி அரசன் வந்து நம்ம ஊரில் 100 நாள் 101 108 போறாங்க மாதிரி அரசன் வந்து பட்டத்து யானைகளை நிறுத்தி அரசனும் மேலே உட்கார்ந்து கொண்டு அப்போ தண்ணீருடைய வெளிப்புற அளவை குறித்து கொண்டு யானையை வெளியேற்றி விட்டு அந்த வெளிப்புற அளவு மேலே இருக்கிற அளவு வர வரைக்கும் பொன்னையும் பொருளையும் போட்டு அந்த ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு கொடுத்ததாக கோயில் எழுதியிருக்கு. இதை கேள்விப்பட்டு தான் மாலிக்கு படம் எடுக்கும். இவ்வளோ இருக்க தெரியும். அதே போல படிக்கும் பொழுது நமக்கு நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ்னு ஒருத்தர் தான் 1740 கோப்பர்னிக்கஸ். அவர் தான் அந்த ஹீலியோசென்ட்ரிக் தியரியை முதல்ல சொல்றான். அப்புறம் கலீலியோ அந்த மாதிரிலாம் 1743 தான் சூரியன் தான் நடுவில் மற்ற கிரகங்கள்லாம் சுற்றி வருதுன்ற அந்த தியரியை கோப்பர்னிக்கஸ் வந்து சொல்றாரு. ஆனா நம்ம திருஞான சம்பந்தர் 648 7ஆம் நூற்றாண்டுல கோளுருப்பதிகம்ன்றதை உள்ள கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம நவகிரக கோயில்களில் சூரிய நடுவிலையும் மற்ற இடங்கள்லாம் சுற்றி இருக்கக்கூடிய அளவில் தான் இருக்கு. 648 அவர் வேயுக்கு தோழி பக்கம் விடப்பட்ட கண்டன் மிகநல்ல வினை தடவி கிரகங்கள்லாம் வந்து சொன்னால் கூட உள்ள ஒரு பெரிய விஞ்ஞானம் வந்து நமக்கு இருக்குது என்பது நமக்கு நல்லா தெரியும். அதே போல பித்தாகரஸ் நம்ம சிவநாதன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். பித்தாகரஸ் வந்து பிசி கிறிஸ்து பிறந்ததற்கு முன்னால் இருந்தவர். அவர் 2200 வருஷத்துக்கு முன்னாலே இந்தியாவுக்கு வந்து இங்கதான் கணக்குலாம் தெரிஞ்சுட்டு போனாரு அப்படின்றதையும் நம்ம பதிவு செய்திருக்கிறார். ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த புறநாட்டுடைய சிஞ்ஞாயத்து செலவும் அஞ்ஞாயத்து பறிப்பு சூழ்நிலை மண்டலமும் வழி திரு தரு திசையும் அங்கேயே போய் பார்த்தவர்கள் போல சொல்பவர்களும் இருந்திருக்கிறார்கள் இந்த நாட்டிலே என்று புறநானூறு. இந்த சூரியனுடைய போக்கும் சூரியனை சுற்றி இருக்கிற மண்டலமும் அந்த காற்றினுடைய போக்கும் மையம் எந்த விதமான ஊன்றுவதும் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் இருப்பதையும் தெரிந்த அவர்கள் போய் நேரா பார்த்து சொன்னவர்கள் போலவே இந்த தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்கள் என்று புறநானூற்றிலே பதிவார்கள். இப்படிப்பட்ட இந்த பாரம்பரியம் நமக்கு ஆதாரபூர்வமாக கிடைக்கவில்லை. அப்படி கிடைத்த பாரம்பரியம் எப்படி நமக்கு வர வேண்டும் என்றால் இந்த கல்வெட்டுகள் மூலமாக இலக்கியங்கள் மூலமாக தான் கிடைக்கிறது. ஆனால் அகழ்வாராய்ச்சி செய்து பார்ப்போமையானால் அதற்கு இன்னும் முழுமையான ஆதாரங்கள் கிடைக்கும். சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கின்றதற்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற எடுத்துக்கொண்ட சில அகழ்வாராய்ச்சிக்கும் தொடர்புடையதாக தெரிகிறது. நமது சிவநாதன் அவர்கள் எழுதியிருக்கிற அந்த புத்தகத்திலும் சரி ஏற்கனவே பெரிய மேலகாண்டர்கள் சொன்னதுபடி அடிப்படையில் பார்க்க போனால் இன்றைக்கு குஜராத்திலே துவங்கி கீழே ஜப்பான் வரைக்கும் இருக்கிற ஒரு வட்டப்பகுதி குறுக்கு வட்டப்பகுதி தமிழர்களுடைய வாழ்வியல் இடமாக இருப்பதற்காக ஆதாரம் இருக்கின்றன என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் நமது ஆழ்வாராய்ச்சியினுடைய திட்டங்கள் போதுமானதாக இல்லை. இங்கொன்றும் அங்கொன்றுமாகத்தான் இருக்கிறதை ஒழிய முழுமையான ஆராய்ச்சி நடந்திருக்கிறார்கள் நடக்கவில்லை. அதுவும் குறிப்பாக ஓஷன் ஆர்கியாலஜி மரைன் ஆர்கியாலஜி அதிக அளவிலே உள்ளே சென்று நாம் பார்க்க வேண்டும். மேலோட்டமாக சென்று பார்த்துவிட்டு ஒன்றுமில்லை என்று வருவதற்கு பதிலாக உள்ளே நுழைந்து சில இடங்களிலே நாம் தோண்டி கூட பார்த்தால் தமிழனுடைய பாரம்பரியம் நமக்கு தெரியும். இந்த விஷயங்கள் எல்லாம் நமது புலவர் சிவத்தின் அவர்கள் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். அது ஒரு ஆராய்ச்சி புத்தகம். இழையோடி இருப்பது பாரம்பரியத்தையும் அவர் அங்கே குறிப்பிடுகிறார். நமது பாரம்பரியத்தை நாம் இழந்திருக்கிறோம். இந்த அரவாணனுடைய புத்தகம் மற்ற பெரிய அறிஞருடைய புத்தகம்லாம் பார்க்கும் பொழுது அந்நிய நாட்டால் நம்ம எடுத்த படையெடுப்பின் காரணமாக நமது பாரம்பரியத்தில் நம்முடைய குடாதிசயம் நாம் விட்டொழித்து விட்டு நாம் அடிமைகளாக இருந்த காரணத்தில்தான் நம்முடைய இதெல்லாம் மாறி இருக்கிறது என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் இவர் குறிப்பிடுகிறார், நான் வெளிநாட்டிலே என்னை கலரை வைத்து பார்த்தால் கூட அவர்கள் ஒவ்வொருக்கு ஒருவர் பார்க்கும்பொழுது ஒரு மனித பண்பும் அன்பும் அரவணைப்பும் இருக்கிறது. அதை நாம் மறுக்காமல் இருக்க முடியாது என்று அவர் குறிப்பிடுகிறார்கள். நல்ல நூலை எழுதியிருக்கிறார். அட்டவணையாக நான் எழுதவில்லை, என் மனதில் என்னவெல்லாம் தோன்றிட்டோ அதை நான் எழுதியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்.
நான் இன்றைக்கு காலையில் தான் அதை வெகு வேகமாக ஒரு 4 மணி நேரம் அதை படித்து பார்த்தேன். அது அவ்வளவு சுலபமாக படித்து முடிக்கக்கூடிய புத்தகம் இல்லை. இருந்தாலும் தமிழில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் படித்து முடித்துவிட்டேன். ஆங்கிலத்தில் இருப்பது எனக்கு வேற பதிவு ஒரு 40 பக்கம் 30 பக்கம் படிக்கலாம் அவர் மொழி. அதனால் தமிழ் இருப்பதை படித்திருக்கிறேன். அவர் மிக திறமையானவர். அவருடைய புத்தகம் கட்டாயமாக ஆராய்ச்சிக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் பயன்படுத்த வேண்டிய ஒரு புத்தகம். இங்கே பேசிய நண்பர் காமராஜ் அவர்களும் மற்றவர்களும் என்னை புத்தகம் எழுத வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி உரையை முடித்துக் கொள்கிறேன். வால்மீகி ராமாயணத்தை தமிழ் எழுதணும்னு சொல்லி குலோத்துங்க சோழன் இருக்கும் பொழுது அவர் கம்பரை ஒட்டக்கூத்தரை கேட்டுக்கொண்டதாக ஒரு செல்வெழுச்சி. அப்போ ஒட்டக்கூத்தர் என்ன செய்யறாரு, சின்சியரான ஆள் என்ன மாதிரி கடை உட்காந்து அப்படியே எடுத்து சான்ஸ்கிரிட்ல கடை டிரான்ஸ்லேஷன் பண்ணி முடிச்சிடறாரு. கம்பர் அதை உள்வாங்கி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பார்க்குறாரு. பார்த்த பாடம் அவருக்கு ஒரு வடிவம் வந்து இதுக்கு நடுவில் குலோத்துங்கர் கேட்குறாரு, என்ன முடிச்சிட்டீங்களான்னு கேட்குறாரு. கேட்டால் அவர் நான் முடிச்சிட்டேன், கடலடை படம் வரைக்கும் வந்துட்டேன் அப்படின்றார். ஒரு பாட்டு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ டக்குன்னு ஆசிரியர்ன்றதால சொல்றாரு, 9 நின்ற குலவரை கூத்தரில் திமிதம் விட்டு திரியும் திரையாடல் துமிதம் ஊர்புக வாரவர்களுள்ளால் அமுதம் என்றும் எழுபெறும் ஆசையான்னு சொல்றாரு. அதாவது அந்த கடல்ல வாரங்கள்லாம் எடுத்து கல்லியும் பாறையும் மரங்களை போடும் பொழுது கடல் துளி நீர் துளி மேல போதும் வானத்தில் தேவர்களுடைய தெருவில் அந்த துளி விழுந்த உடனே எட்டி பார்க்குறாங்க. என்னன்னு கேட்டால் கீழே கடல் கடைப்படுகிறது. சந்தோஷப்பட்டாங்க. அமுதம் என்றும் எழுபெறும் ஆசையால் ஆஹா யாரும் கீழே கடலை கடையிறாங்க, அவர் இன்னைக்கு கூட வரும்போது சந்தோஷப்பட்டாங்க என்று அவர் எழுதியிருக்கிறார். இந்த ஒரு பாட்டை பார்த்த உடனே ஒட்டக்கூத்தர் போய் தான் எழுதலாம் நீச்சு போட்டுறாரு. இந்த ஒரு பாட்டுக்கிட்ட நமது இல்லை. சிவத்தம்பி அவர்கள் புத்தகம் எழுதி படித்திருந்தால் வரலாறுலாம் நமக்கு எழுதுறதுக்கு லாய்க்கு இல்லை, நமக்கு தகுதி இல்லை என்று சொல்லி அவருடைய புத்தகம் மிக சிறப்பாக இருக்கிறது. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து பாராட்டுகளை தெரிவித்து அவருடைய பாதத்தொட்டு வணங்கி நன்றி தெரிவிக்கிறேன். மிக்க நன்றி. நான் மிகவும் மதித்து போற்றுகின்ற தமிழறிஞர்களில் முக்கியமானவர் சிலமொழியானவர். இவர் தொடர்பான 2 உண்மைகள் என்னை மிகவும் வியக்க வைப்பவை. ஒன்று, இவரது நினைவாற்றல். எப்போதோ படித்த சின்ன சின்ன புது கவிதைகளை கூட இப்போதும் நினைவு வைத்திருந்து தன் உரையில் பொருத்தமான இடத்தில் சுட்டிக்காட்டும் நேர்த்தி அவருக்கே சொந்தம். வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு புத்தகத்திற்கும் அழகாக அட்டை போட்டு பெயர் எழுதி அலமாரிகளில் அவர் தொகுத்து வைத்திருக்கும் அந்த அழகை நான் பலமுறை பார்த்து வேண்டியிருக்கிறேன். சிலப்பதிகாரத்தை பரப்பியதில் இவரது பங்களிப்பு மகத்தானது, மனைவருக்கும் தெரிந்த உண்மை. பிரான்சு தமிழ்ச்சங்கம், லண்டன் தமிழ் அவை, நவரத்னம் பதிப்பகம் ஆகிய நிறுவனங்கள் சேர்ந்து நடத்துகின்ற இந்த வெளியீட்டு விழாவிற்கு தலைமை ஏற்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்காக மற்ற மகிழ்ச்சி அடைப்பேன். நாம் தொடக்கத்திலேயே பேசியிருக்க வேண்டும். தொடக்கத்திலே பேசியிருந்தால் மற்றவர்கள் பேசுவதற்கு நேரம் இருந்திருக்கார்கள். 8 மணிக்கு பெரும்பாலும் இந்த கதவை மூடுகின்ற நிலை நான் சொன்னேன். கடைசியில் சொல்லுங்கள், சற்று உடல்நல குறைவு என்பதனால நீண்ட நேரம் கொடுத்து பேசுவதற்கு எடுத்துக் கொள்வதில்லை. அதனால கொஞ்சம் கடைசி பேச்சாக அமைத்து கொள்கிறேன் என்று நண்பர் ஐயா அவர்களை கேட்டுக்கொண்டேன். அவர்கள் அது போல அமைத்துக் கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் 2-3 முக்கிய நிகழ்ச்சிகளை நான் குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது. கல்லூரி, பொறியியல் கல்லூரி ஐயா அவர்கள் ஒரு நல்ல இந்த கூட்டத்தினுடைய விளைவாக நல்ல உறுதிமொழியை தந்திருக்கிறார். நீங்கள் கூட்டங்களுக்கு நான் இவ்வளவு நாள் எப்படி அவரை பேசாமல் விட்டு வைத்திருந்தார்கள் தெரியவில்லை. தொடர்ச்சியாக நல்ல ஆற்றலுக்காக நினைத்த பேசுகின்ற அந்த பேச்சை கேட்டு வியந்து போனேன். நான் சிவராஜனை வாழ்த்துவது பின்னால் இருந்தாலும் முதல்ல அவர்களை வாழ்த்தி அவர்கள் சொன்ன உறுதிமொழியை தவறாது காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
எதிரில் இருப்பவர்களை எல்லாம் ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும் சொன்னால் கிட்டத்தட்ட எனக்கு அறிமுகமானது அனைத்துமே. என்ன பெரிய மகிழ்ச்சி என்றால் இந்த மேடையிலே பல முறை பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தெளிவான கூட்டத்தை போல இதற்கு முன்னாலே பார்த்ததில்லை என்ற உண்மையை நான் உறுதியாக சொல்கிறேன். ஒவ்வொரு துறையிலேயும் வல்லுநர்களையும் வந்திருக்கிறார்கள். நான் அதிகமாக சொல்லவில்லை, ஏன்னா எல்லோரையும் சொல்ல வேண்டும். ஒரு முக்கிய நிலையாக என்னுடைய என்றைக்கும் போற்றுதலுக்கும் பாராட்டக்கூடிய திரு ஆளுநர் அவர்கள் இங்கேதான் நாற்காலியில் உட்கார்ந்து கூட்டு இருக்கிறார். திருக்கழுக்குன்றத்தில் இந்த கோயிலில் கூட்டம் நடக்குதுன்னா முதல்ல தரையில கால் மேல கால் போட்டு கொண்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்மளால ஒரு 10 நிமிஷம் கூட கால் மேல கால் போட்டு கொண்டிருக்க முடியாது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ந்து பேச்சை கேட்டு, அதுவும் திருக்கழுக்குன்றத்தில் ஒரு முத்தமிழ் விழா நடத்தி திருக்கழுக்குன்றமே இந்த கூட்டத்தை பார்த்த நிகழ்ச்சியெல்லாம் இருக்கிற அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே இங்கு இருக்கிற மக்கள் சார்பாக நான் அவர்களை விட்டு சொல்கிறேன். அவர் எந்த நூலுக்கு முக்கிய தொடர்பாக போட்டிருக்கிறாரோ, எந்த மக்களை நினைந்து கண்டறி எழுதியிருக்கிறாரோ, அந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக இங்கு வந்திருக்கக்கூடிய என் கழுதலை ஐயா திரு சச்சிதானந்தம் அவர்களை நான் இந்த நேரத்தில் நினைவு கொள்கிறேன். தக்கர் பச்சான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் பள்ளிக்கூடத்தை நடத்தியவர். 9 ரூபாய் நோட்டையும் காட்டி 9 ரூபாய் எங்கே பார்த்தாலும் எனக்கு தெரியாது. நான் அடிக்கடி கணக்கு பிச்சாண்டி வரேன். பிச்சாண்டி வரல என்னை தமிழாசிரியர் என்று சொன்னால் நான் முழுக்க முழுக்க கணக்கு. பிறகுதான் தமிழ் துறை வந்தேன் தவிர என்னுடைய முக்கிய பாடம் கணக்கு. அதில் நான் முக்கியமாக அடிக்கடி சொல்லிக்கூடியது இந்த 9 மறக்கக்கூடாது. என்னெல்லாம் பண்ணுங்க அது பழையபடி திரும்பி வந்துடும். நம்ம தங்கமச்சாரி என்ன பண்ணாலும் அங்கே உள்ள வேகம் தானாக வந்து தவிர மறைக்க முடியாது. அந்த வேகத்தை இங்கே நாம் பார்க்கவும் செய்யும். 9வது வாய்ப்பாடு 9 4 36 ஆகிட்ட மாதிரி இருக்கும். 3 6 கூட்டினா 9 வந்துடும். 9 13 117 117 மாதிரி வேற மாதிரி இருக்கும். 1 1 7 கூட்டினா 1 1 2 2 7 9. அப்படி பெருக்கினால் எப்படி சுற்றி போட்டாலும் அந்த 9 மறைந்திருப்பது போல தக்கர் பச்சான் போன்றவர்கள் வர வேண்டும். எப்படி சுற்றி வளைத்தால் நாட்டினை பண்பாடு மன்றவற்றை காக்கின்ற அந்த குரல் வந்துவிடுமே என்பதற்காக அவர்கள் சொல்வது போல எல்லா மனிதர்களையும் நான் காணுகிறேன். திரு பிச்சாண்டி அவர்களை இதற்கு முன்னாலே நான் பயத்தோடு பார்த்திருக்கிறேன் தவிர பயமில்லாமல் பார்த்திருக்கிறேன். ஏன்னா அவர்கள் புரட்சித் தலைவர் என்று அழைக்கப்படக்கூடிய எம்ஜிஆர் அவர்களிடத்துல நேர்ப்பு உதவியாளராக இருந்தார்கள். நாங்கள் எல்லாம் கோப்பு செல்ல வேண்டும். அவர் அனுமதி இருந்தால் தான் மேலே போய் பார்க்க முடியும். அது பிச்சாண்டி முதல்ல கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி சென்றால்தான் மேலே இருக்கக்கூடிய பிள்ளை கிடைக்கிறதுனால உள்ளே அச்சத்தோடு இன்னைக்கு அவர் நல்ல ஒரு எண்ணத்தோடு இருக்க வேண்டும். அவருக்கு உதவியாளராக இருந்த பொழுதுதான் கேட்டு பல மேடைகள் இருந்தோம். பல மேடைகள் இருந்தும் கூட அவர்கள் பேசிய பேச்சு நான் கேட்பதற்கு வாய்ப்பில்லை. நான் எல்லா 3 முதலமைச்சரத்துல நெருங்கி பழகியவர். எம்ஜிஆர் கிட்ட ஒரு தனி பண்பு, என்ன பண்புன்னா எதை எப்படி சமாளிக்கிறது என்பது அவருக்கு தான் தெரியும். 5வது உலகத்தமிழ் மாநாடு மலர் பொறுப்பு நான் தான். 2வது மாநாட்டையும் தயாரித்தவங்க, 5வது உலகத்தமிழ் மாநாட்டையும் தயாரித்தவங்க நான் தான். இப்பொழுது செம்மொழி மாநாட்டு மலரையும் நான் தான் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தது. வாய்ப்பு கொடுக்க முடியாதவர்கள் இருக்கும் பொழுது அந்த வாய்ப்பு இல்லாமல் தஞ்சாவூர் நான் அதையெல்லாம் பிரித்து கொண்டு அரசியலாக்க. அது ஜனவரி 1ஆம் நாள் 7ஆம் தேதி மாநாடு தொடங்குகிறது. 1ஆம் தேதி மலர் வேலை முடிந்திருந்தது. அதனால மலரை அவர்களிடத்துல காட்டி விட்டு வரலாம் என்பதற்காக இங்கே